என்பது அந்த இடத்திலே நீங்கள் மீட்டிங் நடத்த முடியாது என்று நாங்கள் சென்று அதற்கான காரணத்தை விசாரித்த போது இந்த ஊரின் புகழ்பெற்ற ஒரு அரசியல்வாதியால் அதை தடுத்து நிறுத்துமாறும் அவருடைய அலுவலகம் அதற்கு அண்மையிலே அமைந்திருப்பதால் அங்கு மீட்டிங் நடத்த முடியாது என்று அப்ஜெக்ஷன் தெரிவிக்கப்பட்டிருந்தது. நாங்கள் பல காரணங்களை கூறியும் ஏற்கனவே அந்த இடத்திலே மீட்டிங் நடந்தது என்ற விஷயங்களை எடுத்துச் சொல்லியும் அந்த அரசியல்வாதியினால் பல அலுவலகங்கள் ஓராவுடைய நடத்தப்படுகின்ற விடயங்களை ஓஐசிக்கு எடுத்து கூறியும் கூட தடுத்தார். நாங்கள் சட்டத்திற்கு அடிபணிந்து வேறொரு இடத்தை தெரிவு செய்த காரணத்தினால் தான் இந்த இடத்திலே இந்த மீட்டிங் நடத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அன்பான சகோதரர்களே, எங்களுடைய அரசியல் சூழ்நிலைகளை சற்று கவனித்து பாருங்கள். ஓராவின் அரசியல் சூழ்நிலை ஜனநாயகம் என்று வாய்களிலே பேசுகின்ற அரசியல்வாதிகள் ஒரு சிறிய கூட்டத்தை அது புதிதாக அறிமுகமான ஒரு நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் என்னும் இந்த சுயேட்சை குழுவின் கூட்டத்தை கூட நடத்துவதற்கு எதிர்ப்பை காட்டுவது எதனால் என்று தெரியவில்லை. இன்று பாரிய வளர்ச்சியை கண்டு வரும் எங்களது நல்லாட்சிக்கான மக்கள் இயக்கம் நலமான கொள்கைகளை முன்வைத்துதான் இந்த தேர்தலினை போட்டியிடுகின்றது. இந்த தேர்தலினை போட்டியிடுவதற்கு முதல் எங்கள் ஊரை சேர்ந்த பல சகோதரர்கள் குழுக்களாக இவர்களை சந்தித்தார்கள். இந்த குழு சந்திப்பின் போது அவர்கள் தனித்தனியே தான் ஒவ்வொரு குழுக்களையும் சந்தித்தார்கள், ஒட்டுமொத்தமாக சந்திக்கவில்லை.